உங்கள் ஹன்சோ. இன்றைக்கி ஒரு புது வீடியோவில் வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பிளாக்ஸ் ஃப்ரூட்டில் என்னென்ன சேஞ்சஸ் இன்னும் அப்டேட் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன சேஞ்சஸ்னால் ஃபஸ்ட்டு சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃப்ரூட்ஸ் இந்த யூஐ மாற்றிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கருப்பாக அந்த அவுட்டர் லைன்லாம் கொடுத்து கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியுது ஃப்ரூட். இப்போ பார்த்தா தெரியும். அதே மாதிரி ஸ்வாட்ச் பக்கம் வந்தோன்னா அப்படி ஒன்றும் தெரியல. அப்புறம் வேர்டபிள். ஸோ வேர்டபிள் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இப்போ நிறைய குறைஞ்சிருக்கிற மாதிரியே இருக்கா. ஆமாம், ஏன்னா கொஞ்சம் ஆக்சசரிலாம் வந்து இதுவில் போட்டுட்டாங்க, லெஜெண்ட்ரிலையும் அந்த மித்துக்கள்லையும். ஸ்டார்டிங்கில் நிறைய இருந்திருக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் குறையுதுல, அதுதான் காரணம். அப்புறம் கீழே வந்தீங்கன்னா டார்க் பிளேடுக்கு ஸ்கின் ஏதோ வருதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அந்த டாக் பிளேடு. அப்புறம் ஃப்ரூட்டு அந்த ஆரா கலர் இப்போ தெரியுது. ஆரா கலரை மாற்றிக்கலாம் போல். ஸோ இங்கேயே வந்து இப்போ கான்ஃபிகிரேட்டர்னு மாற்றிட்டாங்க. உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும், கான்ஃபிகிரேட்டர்னு இருக்கும். அப்படியே ஒரு கிளா மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ எல்லா ஸ்கின்ஸு ஃப்ரூட்டுக்கெல்லாம் அப்படி தான் இருக்கும் போல். மித்திக்கல் ஃப்ரூட்டுக்கு அப்படி இல்லை, ஸ்கின்ஸ் அந்த மாதிரி இதுக்கு தான் அப்படி இருக்கும் போல். ஸோ பில்டு பார்த்திங்கன்னா ஏதோ அனிமேஷன் எடுத்துகிட்டு வருவாங்க போல், காணோம். அப்புறமா நீங்கள் இத்தனை நாள் ஃப்ளெக்ஸ் பண்ணிவிட்டு சுற்றிட்டு இருந்தீங்கன்னா இப்போ அந்த விஷயம் போயிடுச்சு. வேறு ஒன்றும் இல்லை. உங்களோட ப்ரொஃபைலை தொட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஐட்டம் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு இல்லாத ஐட்டம்லாம் வந்து அப்போ வச்சுருந்துருப்பீங்களா, அந்த ஐட்டம் வந்து தூக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு கடுப்பான விஷயமா இருந்தாலும் நீங்கள் ஃப்ளெக்ஸ் பண்ணி காமிச்சிருந்துருக்கலாம். ஸோ என்கிட்ட இது இருந்தது, டை மொரட்டாள்றானா அப்படின்னு. ஸோ இப்போ இல்லாதப்போ கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. அதே மாதிரி இந்த பேக்ரவுண்ட் எப்படி கிடச்சிதுன்னு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். லாஸ்ட்டில் ஒரு இதுவும் இருக்குது, நான் சொல்கிறேன். அப்புறமா வந்து இப்போ நீங்கள் மெயினாக வந்து இங்கே வந்தீங்கன்னா நம்ம கச்சா இருப்பார். ஸோ என்னடா கச்சா தானடான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 ஹவர்ஸுக்கு அந்த மாதிரி ஒர்க்கா இந்த ட்ராகன்லாம் ஸ்டாக்கில் விடுற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஃப்ரூட்லாம் காணாமல் போயிடுச்சுன்னு. ஸோ உங்களது எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். எந்த எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ இப்படி வந்து பார்த்தோன்னா இங்கே ஏதாவது சேஞ்சஸ், இங்கே வந்து நோ சேஞ்சஸ், அப்படி தான் இருக்குது. டைட்டில்ஸ் ஒன்றும் இல்லை. அப்புறமா வந்து எனக்கு இந்த ஒரு டைட்டில் கிடச்சிது. எங்கடா நேற்று கிடச்சதுங்க, எங்கே போச்சுன்னு தெரில. அது எப்படி கிடச்சிதுன்னு நான் சொல்கிறேன், இருங்க. சுத்தமாக காணோம் இதில். ஸோ இது அப்புறம் பார்த்துக்கலாம், ஒழுங்கோ. ஸோ அப்புறம் மேலே அப்படியே வந்து பார்த்தோன்னா தேர்ச்சியில் ஒரு சேஞ்சஸ் இருக்குது. அது என்னன்னு நான் இப்போ காமிக்கிறேன். தேர்ச்சி போய்ட்டு காமிக்கிறேன். ஸோ தேர்ச்சி வந்தீங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா, நான் இது மாதிரி கேள்விப்பட்டேன், இருங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மேன்ஷன் போய்கிட்டோம். கேஸ்டலாக அந்த சீல தானே இருக்குது, ரைட்டு. பேக்ரவுண்ட் மியூசிக் ஆஃபில் போட்டுடலாம். மேன்ஷன் வந்தீங்கன்னா இதோ அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாக் ஹவுஸ் கொண்டு வந்திருக்காங்க இங்கேயே. ஸோ இந்த டாக் ஹவுஸ் இங்கே ஒன்று இருக்குது. அப்படியே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒன்று இருக்குது. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக ஒன்று பண்ணி விட்டானுங்க. அதை நான் சொல்கிறேன் போ அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்குது. ஸோ இது எதுக்குன்றதை நான் வந்து சொல்கிறேன், இருங்க. இவனுக்கு வந்து காசுலாம் கொடுக்க முடியாது.
இவனே ஒரு பாட்டு பையன், இவனுக்கு காசு நான் கட்டி வாங்கணுமா, அதுவும் பர்மனன்ட் ராக்கெட் 50 ரோபக்ஸ், நான் 97 ரோபக்ஸ் கொடுத்து வாங்கணுமா. அப்புறம் வந்து நீங்கள் டார்க் பிளேட் ஸ்கின்னு வந்து அங்கேயே மாற்றிக்கலாம் சொன்ன மாதிரி. அதான் அந்த V2 அது பேர் என்னது, ஸ்லேயர் பிளேடுன்னு ஒன்று இருக்குமே, டார்க் பிளேடோட V3, அது அங்கேயே போய் மாற்றிக்கலாம் போல். ஸோ நம்மக்கிட்ட இப்போதைக்கு V2 தான் இருக்குது. V3 எடுக்க V3 அப்புறமா எடுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து நேற்று என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன். ஸோ சாரி, ஆக்சுவலி நேற்று என்ன நடந்துச்சுன்னா, நேற்று ஒரு ஈவெண்ட் கொண்டு வந்தான். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிப்பிந்திரா இல்லை, ரிப்பிந்திராவோட மகன், அதாவது ரிப்பிந்திராவோட சன்னுன்னு சொல்கிறாங்க. அவன் வந்து என்ன பண்ணான்னா அட்மின் அப்யூஸ் மாதிரி பண்ணான் ஏதோ. ஸோ என் ஹெட்டெல்லாம் பெருசாக்கினான். அந்த கிளிப்பில் நான் ஆட் பண்ணுற வச்சுருக்கேன். என் ஹெட்டை பெருசாக்கிட்டு அப்புறம் அவன் கூட பேட்டலு அப்புறம் சில பாசஸ்லாம் வந்து சண்டை போட்டாங்க. ஸோ சண்டை போட்டு முடித்த உடனே ஒரு ரிவார்டு கொடுத்தான். அந்த ரிவார்டெல்லாம் போயிட்டு இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. நான் அந்த கிளிப்பை போட்டு விட்றேன் இப்போ. யோ என்னயா நடக்குது ப்ரோ, என் ஹெட்டு பெருசாயிடுச்சு. இந்த இந்திரா சன் ஒரிஜினல் இந்திரானா என்னமோ போட்டுனுக்கிறாங்க, ஏதோ குளோபல் சேட்டில் என்னமோ போட்டுனுக்கிறான், ஹெட்டெலாம் பெருசாகிடுச்சு. ஸோ என்னன்னு தெரியல, நான் ரேண்டமாக பிளாக் ஃப்ரூட்டோவில் வந்தேன், பார்த்தா இப்படிக்குது பாருங்களேன். இந்த ட்ராகன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஹைப்ரிட் வெர்ஷன் மாதிரி இல்லை, என்ன ஹெச்பிலாம் குறையுது. XOMG ஸோ வீக், CRRRR என்னடா ஒளர்ற எப்பாடி. உண்மையிலே இந்திராவோட சன்னா இல்லைனா வந்து இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணுறான். கிஃப்ட் ஃப்ரம் யுவர் நியூ மாஸ்டர், தேங்க்டி இந்திரா. என்ன அது, ஒரு வேளை ஃபேக்ட்ரியிலேருந்து கிஃப்ட்டு தரானா என்ன, கிஃப்ட் ஏதாவது தந்துட்டுருக்கானா, ஏதாவது கிஃப்ட் ஏதாவது தந்துருந்தா சொல்கிறா டே. கிஃப்ட்டும் ஒன்றும் தரல. ஸோ என்ன ஆகுது புரியல. ஓ மை காட், லிட்ரலி அவனோட அட்மின் பவர் வச்சு அப்யூஸ் பண்ணிட்டுருக்கான். என்னை எங்கேயோ கூட்டு வந்துட்டாங்க, ஏதோ ஒரு டாக் ஹவுஸ் மாதிரி ஏதோ கட்சின்னு வந்தது. ஸோ காம்பஸில் மாதிரி ஏதோ ஒன்று காமிக்குது இப்போ. ஸோ அது தொட்டவுடனே ஏதோ மாதிரி வருது, உள்ளே போய் பார்த்தா ஏதோ ஹவுஸ் உள்ளுக்குது. ஸோ டே அடிக்காதீங்கடா அப்பா, டே வெறுப்பு எத்தாதீங்கடா டே, இங்கே வந்து PVP எதுக்குடா போடுறீங்க. ஸோ உள்ளே வந்தாச்சு. ஸோ PVP டிசேபிள் ஆயிடுச்சு. ஸோ எதுக்கு இங்கே வந்திருக்கோம், ஏதாவது பேட்டல் நடக்க போதா? ஆமாங்க, யார்ரா அவன்? ஓ கொரில்லா கிங்கு. கொரில்லா கிங்குக்கு இவ்வளோ சீனா, எதுக்கு இவனை அடிக்கணும்? எதுக்குலாம் வெறுப்பேற்றுறீங்க? சரி கிச்சன் மூவ் வச்சு ஸ்பேம் பண்ணலாம், வழக்கமாக பண்ணுறது தானே. இந்த மாதிரி சில்லற பசங்களை எதுக்கடா கூட்டின்னு வரீங்க டே, போங்கடா. கோ யோ யூ டோன்ட் கெட் லைக் monkey, now see my old dragon friend. என்னடா வளர்ற, என்ன வளர்றான்? என்னமோ வந்தது இப்போ. என்னது அது? ப்ரோ என்னது ப்ரோ இது? மேலே என்னமோ ட்ராகன் மாதிரி போயிட்டு இருக்குதுங்க. பாருங்க, ஐயோ என்னயா இது இப்போ, வேற ரகம் என்னயா இது ஸ்பேம் பண்ணுது. மேலே பாருங்கள், பழைய ட்ராகன் இருக்குது பாருங்களேன். ஸோ லிட்ரலி இந்த ரிப்பிந்திராவோட சன்னு வந்து நம்மளுக்கு வந்து அட்மின் அபியூஸ் மாதிரி ஏதோ பண்ணினுக்கிறான். ஸோ அவனோட அட்மின் எபிலிட்டி வச்சு ஃப்ளெக்ஸ் பண்ணுறாராமா. ஸோ இந்த ட்ராகனை தொடக்கூட முடியல, கன்றாவியான டேமேஜ் கொடுத்துட்ருக்கேன், பார்த்தாலே தெரியும். இங்கே ஒரு சொட்டு டேமேஜ் கூட நம்ம கொடுக்கலே. ஸோ ஒரு ரிவார்டும் கிடைக்கல. யூ ஆர் யூஸ்லெஸ் அண்ட் வீக் ஆர்க். நான் எவன் வளர்றாங்க இவனா. எஸ் ஹூ அந்த இந்திராவே வந்துட்டாங்க. பட்டுன்னு குறையுதானா அடித்த ஒன்று. நவ் திஸ் ஸ்ட்ராங் இஸ். என்னடா வளர்றாங்க அப்பா, எனக்கு ஸ்க்ரீன் வேறு சின்னதாக தெரியுதா, ஒழுங்காக படிக்க முடியல. அதை கெட் அவுட் ஆஃப் மை.
நம்ம இந்த ட்ரெய்லரில் ஒன்று பார்த்தோமே, அது புல்லட்டின்ல. அடா பாவீங்களா, என்னடா பச்சையாக லீக் பண்ணிட்டீங்க. ஸோ இது ஒரு சின்ன அப்டேட் மாதிரி கைஸ். ஸோ ரியல் அப்டேட் இன்னும் ஸ்டில் வரல. டே இன்னும் ஒன் ஷாட் பண்ணுறீங்க. ஒன் ஷாட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஹேங்க்ரி எமோஜி மாதிரி ஏதோ ஒன்று வருது. என்னதான் நடக்குது உலகமே புரியல சத்தியமாக. ஓகே, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு டேமேஜ் கொடுத்துட்டே இருக்கலாம். என்னடா ஒரு இந்திராவே முடியல, இத்தனை இந்திராவா? டே வெறுப்பேத்தாதீங்கடாப்பா. ஓ மை காட், ஜி ஃபைன், யூ வின் திஸ் ஒன். நியூ டைட்டில் ஆனால் கிரவுண்டட். என்ன இது டைட்டில் நம்ம கொடுத்துருக்காங்க? டைட்டில், வாவ், நியூ டைட்டில். கீப் யுவர் ஸ்டூபிட் பாக்ஸ் டூ. நம்ம வளர்றாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன ஒரு ரிவார்டு கிடைக்கல, எதுக்குடா இதை பண்ண? டாக் ஹவுஸ் லெஃப்ட் அ பாக்ஸ் பிஹைண்ட் யூ செக் யூ ஹேவ் ஏர்ன்டு 1 level. என்னடா பாடே, இன்னும் இதமும் கிஃப்ட்டு கொடுத்துருக்கான்றாங்க. எக்ஸ் இந்திரா டென்டானிஷம். ஸோ வளராதே. இப்போ என்னோடய கிஃப்ட்டு எங்கே? ஐ நீட் மை கிஃப்ட். போயிடுச்சு. இப்போ எங்கே தான் இருக்கும் கிஃப்ட்டு? ஸோ கொன்றுவானுங்க. பாடி இங்கே வந்து எதுக்குடா பிவிபி பண்ணிக்கிறீங்க? இப்போ சாவடா பாடி. புத்தா ஸ்பேமர் இவனுங்களை பார்த்தாலே வெறுப்பாகுது. நவ் ஹவு டு கெட் இட். எப்படிங்க அந்த கிஃப்ட் எடுக்கிறது? எனக்கு அந்த கிஃப்ட்டு வேணும். கிக் கால் கெட். ஸோ இந்த இடமா, இந்த டாக் ஹவுஸா? நியூ டைட்டில். ஓ, இந்த டைட்டில் வந்து ஒரு பேஸ்னா கொடுப்பான். இவனை நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி தெரில. வேறு யார் தான் கொடுப்பா? ஸோ என்னடா சொல்கிற வரீங்க? புரியலடாடி. ஸோ டைட்டிலில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். த கிரவுண்டட், அந்த டைட்டில் எங்கே இருக்குன்னு. காணோம். சீரியஸாக காணோம். பிக் நியூஸ். ப்ரோ காணும் ப்ரோ. டீடாக் இப்போ கிடச்சது. ஸ்பெஷலில் போய் செக் பண்ணலாம். ஸ்பெஷல்லையும் காணும். என்ன ட்ரோல் பண்ணுறதுக்கா இதெல்லாம்? காணுங்க. ஸோ அப்புறம் ட்ரெஷரில் எடுத்து பார்த்ததுக்கப்புறம் லவ் லெட்டர்னு இருக்குது. நம்ம முத்து ப்ரோ தான் சொன்னார். பார்த்தா டாக் பிளேடில் இருக்குது. கொஞ்சம் முன்னாடி போயிருந்தா டாக் பிளேட்ரா. என்னதுடா இது? கொஞ்சம் முன்னாடி போயிருந்தா டாக் பிளேட்ரா. ஏன்டா இப்படி சோதிக்கிறீங்க என்ன ப்ரோ? சத்தியமாக ப்ரோ, வாழ்க்கையே வெறுத்துட்டேன் ப்ரோ நான் சத்தியமாக. கொஞ்சம் முன்னாடி போயிருந்தா டாக் பிளேடு ப்ரோ. சரி, எனிவே இந்த டாக் ஹவுஸை வச்சு என்ன பண்ணுறது? எதுக்கு இது எங்கேயுமே காணோம்? இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிருக்கூடாதா? டாக் பிளேடு ப்ரோ. அப்புறம் பார்த்தா தான் தெரியுது இது ஒரு பேக்ரவுண்டு. ஸோ பேக்ரவுண்டை எக்யூப் பண்ணிட்டேன். ஸோ சத்தியமாக வேஸ்ட்டு தான் இது. எல்லு. ஸோ
ஸோ எனக்கு டாக் பிளேடு கிடச்சிருந்தா டபிள்யூவாக இருந்திருக்கும் நான் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு ஃப்ரூட்லாம் இருக்கான்னு செக் பண்ணி சொல்லுங்கள். நிறைய பேருக்கு காணாமல் போதான், கிட்சூனெல்லாம் நிறைய பேருக்கு காணுமா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். பை.